ஒன் புக் சேஞ்ச்டு மை லைஃப் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாரு. அது எந்த புக் அப்படின்னா இந்த புக்கு தான். ஒரு யோகியின் சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிற 1946 இந்த புக் வந்து வெளியாகுது. ஸோ பரமஹம்ச யோகானந்தரே இந்த புக்கு வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அவருடைய குருக்கள், அவர் சந்தித்த மனிதர்கள் கூடலாம் நடந்த சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் வந்து தந்திருக்கிறாரு. ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொத்தம் வந்து 49 சாப்டர்ஸ், அதாவது 49 சாப்டர்ஸ். இதை வந்து ரெண்டாக பிரித்து வீடியோ போடலாம் அப்படின்னா ஒரு ரிவ்யூவாக 100 வீடியோ மேலே கூட போடலாம். ஆனால் மொத்தமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த புக் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புக்கு, ஒரு மனுஷனுக்கு எதுக்கு இந்த புக் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய அளவில் மாற்றுச்சு. விராட் கோலி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கலாம். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையும் இந்த புக்கு வந்து நிச்சயமாக மாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கு வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ஸ்பிரிச்சுவல் புக் இன் தி வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் அதிகமாக வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு தேடப்பட்ட வாங்கப்பட்ட ஒரு புக்குன்னு கூட வந்து இந்த புக்கை சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லோட்டஸ் டெம்பிள், இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, ஒன்லி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவில், சர்ச்சு, தர்கா, இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் ஒரு விளாக் மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். ஸோ அப்பப்போ இந்த மாதிரியான ஆன்மீக புத்தகங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னும் வந்து இருக்கேன். ஸோ நான் இந்த 49 சாப்டரும் எதுக்காக இந்த புக்கை படித்தேன் அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த புக்கை படிக்கணும்னு ஒரு ஆசை. கடைசியில் பார்த்தோம்னா இந்த புக்கை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஜனவரி 1, 2024, அதாவது போன நியூ இயர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டிசம்பர் 31, 2024 இந்த புக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த புக்கை முடிக்கிறதுக்கு 365 நாள், அதாவது ஒரு வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்கை வாங்கி நிறைய பேர் வந்து என்னால் வந்து படிக்க முடியல, நான் வந்து சில சாப்டர் பார்த்தேன், அப்புறம் நிறைய கேப் விழுந்தது, ஒரு வருஷம் ஆச்சு, சில பேர் வாங்கி வச்சு 5 வருஷம் 7 வருஷமெல்லாம் இருக்குது, நான் படிக்கவே இல்லைப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த புக்கை வாங்கி ஒரு 11 மாதம் வரைக்குமே நான் ஒரு 35-40% தான் இந்த புக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த டிசம்பர் மாதம் இதை அடுத்த வருஷமும் கொண்டு போகக்கூடாது, 2025 வரைக்கும் இந்த புக்கை எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புக்கை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெச்சில் இந்த மாதம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ 49 சாப்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கை பற்றி பேசலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய மாறுதல், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொன்னார். இன்னொன்று நிறைய அதிசயங்கள், அவருடைய பாபா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில ஓப்பனிங் சாப்டர்ஸே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா ஸ்டார்டிங் சில சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போக 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 அந்த புக்கோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஒரு க்யூரியாசிட்டி, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததே தவிர எந்த இடத்துலையும் வந்து சலிப்பு தட்டலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படத்திலே வந்து பார்த்தோம்னா அந்த சில அவர் வந்து மகாவதார் பாபாஜியை மீட் பண்ணுறது, அந்த காத்தாடி சீனு, ஸோ சில மிராக்கல்ஸ், அதிசயங்கள்லாம் நடக்கும்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புக்கோட ஸ்டார்டிங் சாப்டர்லேயே நடந்திருக்கும். ஸோ நான் இவங்க அப்படின்லாம் நான் பேர் சொல்ல. ஸோ முகுந்தர், இதுதான் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய சின்ன வயசு பேர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு சன்னியாசியாக, ஒரு யோகியாக தீட்சை பெற்று அதுக்கப்புறம் வந்து பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு வந்து வராரு. முக்கியமான ஒரு 5 பேர், அந்த பெயர்கள் மட்டும் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். யார் அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தர் அவர்களுடைய குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி, ஸோ அவருடைய குருவான லாஹிரி மகாசயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரமஹம்ச யோகானந்தருடைய அப்பா அம்மாலாம் வந்து அவரை வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. ஸோ லாஹிரி மகாசயர், ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் சிலர்லாம் வந்து வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு சுவாமிகள் தான். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில கேரக்டர்ஸ்லாம் வரும். ஸோ அதை நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ இருக்கும், பட் கொஞ்சம் வந்து பாருங்கள். பட் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் வந்து நிறையவே இருக்குது இந்த புக்கில். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் பரமஹம்ச யோகானந்தருடைய அவருக்கும் அவருடைய அக்காவுக்கும் நடந்த சில விஷயங்கள், அவருடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே, அந்த அண்ணன், அவங்க அக்கா, தங்கச்சி, இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிறைய அதிசயங்கள் நம்மளால் வந்து நம்ப முடியாமல், என்னடா சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு முற்போக்கு சிந்தனை, சில பேர் வந்து ஒரு ஏத்திஸ்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா
என்னடா இது நிறைய மூட நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை படிக்கும்போதே சில சில விஷயங்களை வந்து உணர்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா, ஜீசஸ் வந்து பல அதிசயங்கள் வந்து செஞ்சார். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் வரும் இந்த புக்கில். நம்ம வந்து இது வந்து ஒரு மதம், ஒரு ஒரு சில ஒருத்தருடைய கேரக்டரை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இந்த புக் அப்படிங்கிறது ஒருத்தருமே வந்து படிக்கலாம். அதாவது நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட இந்த புக்கை வந்து படிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் உலகத்துக்கு வந்து ஒரு பொதுவான சில விஷயங்கள் தான் இந்த புக்கில் இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி வாழ்ந்தார், அதே மாதிரி பரமஹம்ச யோகானந்தருடைய அப்பாவுடைய வரலாறுலாம் பார்த்தோம்னா, அந்த மனுஷன் வந்து உண்மையாக அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கார் அப்படின்னா, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு. நீங்கள் படிக்கும்போது தெரியும், பெரிய பதவியில் இருக்கிறாரு. ஆனால் காசை பற்றி பெருசாக அந்த மனுஷன் வந்து எதையுமே வந்து கண்டுக்கல. பணமுங்கிறது ஒரு ஒரு மெட்டீரியல் தான், அதை வச்சு நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி ஒரு பக்குவமாக குழந்தைகளை வந்து வளர்த்து எடுத்துருக்கிறாரு. அண்டு பரமஹம்ச யோகானந்தருடைய அம்மா பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லாஹிரி மகாசாயருடைய ஒரு சீடர் மாதிரி தான் இருக்காங்க. அவருடைய ஃபோட்டோலாம் வச்சு வணங்குறாங்க. அந்த ஃபோட்டோ அது மூலயமா நடந்த நிறைய மிராக்கல்ஸ்லாம் வந்து படிக்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை தாண்டி பரமஹம்ச யோகானந்தருடைய அப்பா, அவருடைய ஒய்ஃப், அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் வந்து இன்னொரு திருமணம் வந்து பண்ணிக்கல. ஸோ ஒரு வேலைக்காரி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இருந்தாலும் கூட சில பணிவிடைகள்லாம் அவங்க அம்மா இருந்து பண்ண சில வேலைகள்லாம் பண்ணால் கூட அவருக்கு வந்து பார்த்தோம்னா, உன்னோட அம்மா இடத்துல இன்னொருத்தரை வந்து வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஒய்ஃபுக்காகவே வந்து அவர் இருந்தார். நிறைய விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் வந்து ஏமாத்தலை அவர். அவருக்கு இருக்கிற அந்த பதவியெல்லாம் வந்து அவர் நினச்சிருந்தா நிறைய ஒரு குறுக்கு வழியிலலாம் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். பட் அவர் பணத்தை பற்றியே கவலைப்படாத ஒரு மனுஷர். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பரமஹம்ச யோகானந்தருடைய அப்பாவை பற்றி படிக்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவருடைய அம்மாவை பற்றின விஷயங்கள், அவரோட கூட பிறந்தவங்களை பற்றி விஷயங்கள், அப்புறம் அவர் இமயமலை பயணம் போவார். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று தடைகளை தாண்டி அவருடைய குருவெல்லாம் போய் பார்த்துருவார் பரமஹம்ச யோகானந்தர். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புலிச்சாமியார் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் வரும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம RRR படம் பார்த்துருப்பீங்க, ஜூனியர் NTR ராம்சரண். அந்த படத்தில் வந்து ஒரு புலி கூடலாம் ஒரு ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இந்த ஒரு புக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல், இது வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது. சில இடங்களில் நிறைய சாப்டர்ஸில் பைபிள் பற்றி வரும், ஜீசஸ் பற்றி வரும். இஸ்லாமிய ஃபக்கீர்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களில் கூட அந்த துறவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்கள பற்றிய சில விஷயங்கள் வரும். நிறைய விஷயங்கள், நிறைய துறவிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய யோகிகள், சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பேக்கடாக வந்து எல்லாமே இருக்கும். சில இடங்களில் தாவரவியல் பற்றி, சில இடங்களில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சில இடங்களில் ஆஸ்ட்ராலஜி, ஜோதிடம், நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சோஷியாலஜி. ஏன் காந்தி கூட வராரு. காந்தியை வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து மீட் பண்ண அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து ரொம்ப, நீங்கள் வந்து என்ன வேணால் படிங்க, சைக்காலஜியாக இருக்கட்டும், சோஷியாலஜியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன விஷயம் படித்தாலும் உங்கள் எல்லாருக்குமான ஒட்டுமொத்த தேடல் அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஏத்திஸ்டாக இருக்கலாம், தீஸ்டாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லை எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் எல்லாருக்குமே இந்த புக் அப்படிங்கிறது ஒரு தேடலாக இருக்கும். ஸோ நான் நிறைய டாபிக், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வரும். ஸோ பரமஹம்ச யோகானந்தருடைய குரு லாஹிரி மகாசாயர், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அண்டு யுக்தேஸ்வர்ஜி அவர் வந்து பார்த்தோம்னா லாஹிரி மகாசாயருக்கு வந்து சிஷ்யர், பரமஹம்ச யோகானந்தருக்கு குரு. சில இடங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அவருக்கும் பரமஹம்ச யோகானந்தருக்கும் யுக்தேஸ்வர்ஜி அவருக்கும் இருந்த அந்த ஒரு பந்தம், அந்த ஒரு பாச பிணைப்பு, அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் வந்து அவருடைய குருவுக்கே வந்து கண்ணீர் வர வச்சுருக்கோம். பரமஹம்ச யோகானந்தருக்கும் வந்து கண்ணீரை வர வச்சுருக்கோம். அந்தளவுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரு, ஒரு சிஷ்யன், இதையை தாண்டி ஒரு உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாண்டி அங்கங்கே சில பேர்லாம் வருவாங்க, நறுமண சித்தர், இது மாதிரியான கதைகள் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படியே நடுவில் அவருடைய பயணம் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டது, எங்கெங்கே ஒரு நோய் நமக்கு வந்து இருந்ததுன்னா அந்த நோயிலிருந்து நம்ம எப்படி வரணும், நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை நாம் எப்படி வச்சுக்கணும், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சொல்கிறோம்ல, ஒரு மெய்யழகன் மாதிரியான ஒரு படம் பார்க்கும்போது
ஒரு சினிமா பார்க்கும்போதே ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும். நாம் இந்த ஒரு விஷயத்தை படித்து கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தருக்கும் அவருடைய குரு சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே கற்பனை பண்ணி நம்ம அப்படியே வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதோ கண்ணு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ இதை தாண்டி எனக்கு ஒரு டாப்பிக்கும் படிக்கும்போது ஒரு டாபிக் படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்லாம் வந்து பார்த்தோம்னா அந்தந்த சாப்டர்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோ அழகாக வந்து ஒரு சில சில விடைகள்லாம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ லைஃபோட நம்ம வந்து எப்படி வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த ஒரு மெட்டீரியலான லைஃப் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாமல் இதை தாண்டி இன்னொரு ஒரு உலகம் இருக்குது. அது மாதிரியான சில விஷயம்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நீங்கள் டெப்த்தாக இந்த இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சில படங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதில் பார்க்கும்போது அந்த முற்பிறவி, சில கர்மா, தர்மா, ஸோ என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம், ஏதாவது மத திணிப்பு இருக்கா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து கிடையாது. இது வந்து எப்படின்னா சாதி, இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில், அது அப்படி இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதெல்லாம் வந்து மனுஷனாக வந்து உருவாக்குனது தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த புக் வந்து முன்வைக்குது. ஸோ எல்லாருமே, அதாவது ஒரு பிராமின் அப்படிங்கிறவங்க பிரம்மம் அப்படிங்கிறது உயர்ந்தது. அது யார் அப்படின்னா அது பிறப்பால் இவங்க அப்படின்லாம் கிடையாது. அது எல்லாருமே வந்து ஒரு பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. அவங்களுடைய குணமும் அவங்களுடைய அந்த கேரக்டர், பிஹேவியர் இதெல்லாம் வந்து ஒரு பழக்க வழக்கம் எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வழியில் போச்சு அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா எல்லாருமே பிராமின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாடும் சரி, இந்த உலகத்திலும் சரி, ரேஸு, டிஸ்கிரிமினேஷன், அது இதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து மனுஷனாக உருவாக்குனது தான். ஸோ எல்லா மனுஷனுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத இந்த புக்கோட ஃபைனல் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக வந்து காந்தி அவர்களுக்கும் பரமஹம்ச யோகானந்தருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அனந்த மயிமா அப்படிங்கிறவங்க வந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு பெண் யோகி, அவங்களுடைய கதையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் நடந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து இன்னும் சில ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ வெளிநாட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு யோகி மாதிரி தான், அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ நிறைய இடங்களில் நான் முன்ன சொன்ன மாதிரி பைபிளுடைய வசனங்கள் வந்து பல இடங்களில் வந்து பார்க்கலாம். ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் ஜீசஸ் மேலேயும் இந்த ஒய்எஸ்எஸ், அதாவது பரமஹம்ச யோகானந்தருடைய ஒய்எஸ்எஸ் ஃபவுண்டேஷனே பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர், ஜீசஸ் அண்டு லாஹிரி மாசாயா, மகாவதார் பாபாஜி பற்றிலாம் வந்து தனியாகவே வந்து ஒரு சாப்டர் வந்திருக்கும். நம்ம ரஜினி சாரோட பாபா படத்தில் பார்த்துருப்போம். ஒரு தனியாக சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும். ஸோ நிறைய இதுக்கான தொடர்புகள், ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டியை இந்த புக்கில் வந்து நிறைய இடங்களில் ஏன் ஜீசஸ் வராரு, நிறைய பைபிளோட டெக்ஸ்ட் ஏன் வருது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே பரமஹம்சர் வந்து எப்படி அவர் வந்து ஒரு கனெக்டில் இருந்திருக்கிறாரு, அதனால தான் வந்து ஒரு தொடர்பு. ஸோ ஜீசஸ் கிட்டேருந்து அவர் என்ன விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டாரு, இது மாதிரியான தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி தெரிஞ்சிக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே வந்து வரும். ஸோ குறிப்பாக வெளிநாட்டில் வந்து தெரேசா நியூமன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சந்திப்பாங்க. அவங்க வந்து பிரார்த்தனைகள் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க ஜீசஸுடைய எப்படி ஜீசஸை வந்து வணங்கினாங்க, ஒரு கத்தோலிக்க ஒரு யோகி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க. ஸோ துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லா மதங்கள்லேயும் வந்து இருக்குது. ஸோ உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப வந்து இந்த புக்கில் வந்து சொல்லுவாங்க. உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃபைனலாக என்னடா சொல்ல வராங்க, ஃபைனலாக இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எப்போ நான் பேசுகிறேன், December 31, 2024 பேசுகிறேன். இப்போ கூட அந்த லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தர் வந்து கிறிஸ்மஸ் முடியுது, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப நியூ இயர் வருது. ஸோ நியூ இயர் கூட ஃபஸ்ட் வீக்கில் போகிறாரு. இப்போ பார்த்தோம்னா நியூ இயர் வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூ இயர் வரப்போகுது, 2025 வந்து பிறகு போகுது. ஸோ எல்லாமே வந்து எனக்கு இந்த புக்கு பார்த்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பிரச்சனைகள், ஸோ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், நடந்து முடிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து ஒரு டாப்பிக்கும் போகும்போது சிலதெல்லாம் வந்து அப்படியே ஒரு கனெக்டிவிட்டிலே வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் எப்படி படித்தேன் இந்த புக்கு அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு டாப்பிக்கையும் ஒரு சாப்டரையும் வந்து எழுதி தான் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கடைசி மொத்தம் வந்து 49 சாப்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா 1/1/2024 மண்டே, எப்போனா அதாவது 2024ஓட நியூ இயர் ஃபஸ்ட்டு டேயில் January 1 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் முடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 49th சாப்டர் அப்படிங்கிறது December 31, 2024 டியூஸ்டே. ரொம்ப ஒரு அழகான ஒரு புக்கு, நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி படிங்க.
லைஃப்பில் வந்து ஒரு மனுஷனுக்கும் வந்து என்ன தேவை, ஒரு அறம்ங்கிறது எவ்வளோ தேவை, ஒரு 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 கண்ணியமாக வாழுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம எதை தேடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மதங்களும் என்ன சொல்லுது, நம்ம மேலே இருக்கக்கூடிய வெறுப்புகள், நிறைய திணிப்புகள், இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. ஸோ இந்த புக்கோட கன்க்ளூஷனில் முடிக்கும் போது பரமஹம்சர் வந்து எப்போ முடிக்கிறாருன்னா வேர்ல்டு வார் 2ல் முடிக்கிறாரு. இந்த உலகத்தில் எது நிரந்தரம், சகோதரத்துவமும் இந்த உலக அமைதியும் ஆன்மீக மேம்பாடும் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாடும் நியூக்ளியர் வெப்பனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வெடித்து நாம் எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு அந்த சகோதரத்துவம் இல்லாமல் நாம் இந்த ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு நாம் வந்து ரத்தம் சிந்தி கஷ்டப்படணுமா, இல்லை இந்த சகோதரத்துவத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து நாமெல்லாம் வந்து ஒன்றாக எல்லாருக்குமே வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்து பாயிண்ட் வந்து ஒன்று தான். ஸோ வேறு மதங்களாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு அழகான ஒரு உலகத்தை வந்து உருவாக்க போகிறோமா, ஸோ அதை வச்சு நாம் எப்படி வந்து நம்ம வந்து பயணிக்க போகிறோம். ஸோ ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷனில் வந்து இந்த புக்கை வந்து முடிப்பார். நிச்சயமாக ஒரு வீடியோவில் நானே வந்து சொல்லியிருந்தேன் 10 நிமிஷத்தில் நான் இந்த வீடியோ வந்து பேசணும் அப்படின்னு. டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். நிறைய ஒரு டாப்பிக்காக வந்து போடணும் அப்படின்னா அதுதான் சொல்கிறேனே, 100 வீடியோ, ஏன் 150 200 வீடியோ கூட போடலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. பட் நான் ஒரு சின்ன இதுவாக நான் முடிக்கிறேன். ஸோ இந்த புக்கில் நிறைய இருக்குது. ஸோ நான் ஒன் ரீடு எதையுமே ஆடியோவாக கேட்டிருந்தா நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 நாளில் முடிச்சிருக்கலாம். பட் நான் ஒரு லைனாக ஒரு பேஜாக எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒன்றா ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து ஆரம்பித்து ஸோ ஃபினிஷிங் எண்டு வரைக்கும் 49th டாபிக் வரைக்கும் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் 1 by 1 போய் தான் இந்த புக்கை நான் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்ட்டாக அடுத்த வருஷம் 2025 ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக நான் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு நிச்சயமாக இனி என் லைஃப்பில் வந்து ரொம்ப பாசிட்டிவான லைனில் போகிறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக வந்து உதவும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த புக்கை வாங்கி படிங்க. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொரு எடிஷன் இருக்குது. அதுலேயும் 49 சாப்டர் தான். அதில் வந்து டெக்ஸ்ட்டு, இந்த பிக்சர்ஸ், இமேஜஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ என்னென்னா சேம் புக் தான். பட் புக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நிறைய மொழிகளில், ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மொழியில் தேவையோ நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இந்த புக்கை வந்து படிங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புக்கில். மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு புக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் புக்கு இது. ஸோ ரொம்ப என்ன நினச்சி எனக்கே வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கை நான் முடித்ததுக்கு. ஸோ அவ்வளோ நிறைய கஷ்டங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி. சில இந்த டாக்ஸிக்ஸான மனிதர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு நிச்சயமாக இந்த புக்கு நம்மளுக்கு சொல்லித்தரோம். இந்த புக் வந்து ஒரு வாழ்வியல் பாடம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த வீடியோ நம்ம சேனல் லோட்டஸ் டெம்பிள் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அடுத்தடுத்து சென்னை தாண்டி இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள், இதுக்கெலாம் வந்து விசிட் பண்ணி ஒரு vlog மாதிரி எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த புக்கை பற்றின ரிவ்யூவும், இந்த புக்கை பற்றின, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.